ராமா பலகாலம் அனைத்தொழு தேடுவேணி ராமா உன்னை என்னாடி தியாஜமெல்லாம் ஒருவேணி ராமா உன்னை ஒருவேணி ராமா உன்னை குற்றங்குற அணிகிடாமல் ஒருவேணி நானும் உன்னை குற்றங்குற கண் கொடுத்த காளி அம்மா காளி அம்மா கண் கொடுத்த காளி அம்மா காளி அம்மா கதைக்கருள வேணும் அம்மா அம்மோ மனமிருக்கும் வனக்கிளிய இங்க வாக்கில் வந்து அருள் புரிவார் அம்மா இடமிருக்கும் எதை மகளே மகளே அம்மா இதை மகளே தாயை எனக்கருள வேணும் அம்மா அம்மா இடமிருக்கும் மகளே எனக்கருள வேணும் அம்மா ஐயந்தானே ஐயந்தானே மெய்யனுக்கு மெய்யந்தானே மெய்யந்தானே சிவகாமியல் புறமதியில புறமதியிலே எப்பொழுவிருக்கும் ஜாசாவா எங்க மருதுடையர் ஐயனாரா ஐயனாரா எங்க மனதில் வந்தார்கள் புரிவார் புரிவாய் சிவன் இந்த பெருமாளா எங்க ஜரஜி வந்தார்கள் புரிவார் புரிவார் தவஜி தம்பிரானா தம்பிரானா தவஜி தம்பிரானா எங்களதக்காக வர வேணும் தம்பிரானா வர வேணும் தாய் பிரம்மகுல ராஜுதையா பிள்ளைக்கு நீ வரந்தரோ பிரம்மவீடம் பிறந்தவளா பிரம்ம சக்தி பேச்சி அம்மா அம்மாய பேச்சி மணி பேச்சி மங்கவன அம்மா தட்ட பேச்சி பேச்சி காட்டுவன அம்மா பேச்சி அம்மா கதைக்கருள வேணும் அம்மா வேணும் அம்மா பேச்சி அம்மா அம்மா காட்டுவன பேச்சி அம்மா முத்து இருளப்பேனோ இருளொளியில் பிறந்தவரா ஒண்டி கல்லை இருளப்பேனோ எனக்கு உத்தரவு கொடுக்கணுமே செப்பையில பிறந்த பிள்ளை செல்ல பிள்ளை வங்கருப்பேன் அக்கினியில பிறந்தவரா அழகு பிள்ளை கருப்பையாவ அருள் புரிய வேணும் ஐயா அருள் புரிய ஆயிரத்தெட்டு மாடனுக்கும் அண்ணாவி உதிரமான உள்ளத்தில வரந்தருவா சுடர் வழிவில் பிறந்தவரா செஞ்சுடலை மாயாண்டி மணிவிளக்கில் பிறந்தவரா மாயாண்டி சுடராய்யா பேச்சு மக மாயாண்டி வேற செஞ்சுடராய்யா செஞ்சுடர மாயாண்டி செஞ்சுடர மாயாண்டி எங்க சிந்தையில வரந்தருவா
கரையில ஆணு காணலானழகு ஆணு காணலானழகு அம்பளை சிலை அழகு சிக்கே சிவப்பழகு செந்துருக்கு பொட்டழகு வங்கி தலையழகு ஆளாமல்லி பொட்டழகு ஈரோடு பக்கத்தில தாராபுரம் நகரத்தில தரும ராசாவுக்கும் தரும லட்சுமிக்கும் பிள்ளையாக பிறந்தவர் அழகில உயர்ந்தவரா ஆனழகன் தெய்வந்தானே அழகப்ப சுவாமி ஐயா அழகப்ப ஐயா அருள் புரிய வேணும் ஐயா அருள் புரிய வேணும் ஐயோ அந்த வீரவே நல்லூரில் விஸ்வகர்ம சமுதாயத்தில் வந்ததித்த பெண்ணுதான் அழகப்ப சுவாமிக்குத்தான் மனைவியாக வந்தவளா கம்மாடிச்சு அம்மாளே கம்மாடிச்சு எங்க கதைக்கருள வேணும் அம்மா எங்க கதைக்கருள எங்க அழகப்ப சுவாமி வாசலில வலது புறம் கொழுவிருக்கும் தேவர் மகன் எங்க வாடி பிள்ளை மரத்தி மகன் ஏ அகப்ப நாட்டில் பிறந்தவரா ஏ தென்னாட்டில மறைந்தவரா எங்க மலவர் குலமணி கந்தா ஏ சப்பானி முத்துதானே அந்த தெங்காசி நகரத்தில காசிரசம் மன்னனுக்கு ஆயிரம் மந்திரிக்கும் அதிகாரி மதமந்திரி பட்டம் பெற்ற ஏ சப்பனிமுத்து மந்திரிய சப்பனிமுத்து பாண்டியன மாடனுக்கு மாடன் தானே ஏ சப்பானி மாடஜான் வாழப்பழங்களவாண்டு மங்குளையா மாண்ட தெய்வம் வாய்ப்பாட்டிக்கு கொடுத்த தெய்வம் ஏ ஜப்பானி மாடஜாமி முன்புகளை பாட போறோம் உத்தரவு கொடுக்கணும் எனக்கு தெரியாத கதைகள் எல்லாம் தெரியும்படி வரந்தரோ ஏ ஜப்பானி மாடஜாமி மறந்த சில கதைகள் எல்லாம் மறந்த சில கதைகள் எல்லாம் எங்க மனதில் வந்து அறிய வைப்பா என் மனதில் வந்து ஜப்பானி மாடன் கதபடிக்க அதி சங்கரனை வரந்தருவா அழகன் ஜப்பானி திருக்கதைய பாட போறோம் ஏ ஜப்பானி மாட சுவாமி இங்க நெஞ்சிலையும் நாவிலையும் நினைவருள வர வேணும் என்னாவது தடமாறாம நற்குரலும் மங்கிடாம அது நெஞ்சு முட்டி நினைவுணர்ந்து தடுமாறும் வேலையில ஏ ஜப்பானி மாட சுவாமி எங்க நெஞ்சிலையும் நாவிலையும் அப்பனே நாவில நின்னருள வர வேணும் நாட்டிலேயோ நல்ல நாடே நாவலர்கள் வாழவல
மஞ்சள் நாடே பூக்கோ நாடே அங்க இருவாச்சி மலரோ மலரோ நாடே இஞ்சி வஞ்சில் பூக்கு நாடு மலரோ நாடே அங்க மாதம் ஒன்று மலை பொழியோ நம்ம போகும் நெல் விளையோ கண்ணல் ஜன்னல் விளையும் நாடே கதலி கொள்ளை பழுக்கு நாடு அது சாரமேல பொழியோ நாடே பொழியோ நாடே அங்கை சரமிலகு காய்க்கும் நாடு காய்க்கும் நாடே சாரமேல பொழியோ நாடே அங்க மாதம் ஒன்று மலை பொழியோ நம்ம போகும் நெல் விளையோ கிளி இருந்து கீதம் பாடும் அது மயிலிருந்து நடனம் ஆடும் ஐயமான் இருந்து விளையாடும் அங்க மயிலிருந்து நடனம் ஆடும் ஐயா குயிலிருந்து இசைகள் பாடும் பவளையத்தில் பெரிய நாடே மாடு கட்டி போரடி மாலாது சென்னை என்று குதிரை கட்டி போரடி புரியாது சென்னை என்று ஆனை கட்டி போரடிக்கும் அவனியில பெரிய நாடு அவனியில பெரிய நாடு அது அகப்ப நாடு தேசந்தானே ஐயா அகப்ப நாடு அந்த அகப்ப நாடு சீமையில ஆண்டு வர தேவமார்கள் மன்னாதி மன்னர்களா மரவர் குல மாணிக்கமா தேவாதி தேவர்களா செல்ல முடி சீமன்களா கருமரத்தி பெற்ற மக்க காரான கருமரவ மரவருட குலமுதித்த மாடப்ப தேவருமா மாடி பிள்ளை மரத்தியும் மன்ன வேணும் தேவியும் மன்ன வேணும் தேவியும் மகிழ்ந்து கூடி ஆண்டு அங்க மகிழ்ந்து வடக்க வடநாடு வடநாடு சீமை வடநாடு சீமைன்னா அகப்ப நாட்டு சீமை எங்கன இருக்கு வடநாடு சீமை மரவர் பெருத்த சீமை அகப்ப நாடு ஆமா அகப்ப நாடு கிழக நாடு சிக்க சிலுக அப்பேர் பெற்ற அகப்ப நாடு சீமையில இங்க ஒரு நாடு இருக்குல்ல முறப்ப நாடா இது வடக்க வடநாடு அகப்ப நாடு சீமை அல்ல அகப்ப நாட்டு சீமையில மன்னாதி மரவர் மரவர் குலத்து மாணிக்கம்
தேவாதி தேவர் தேவர் குலத்தில் விழுந்த செல்லமடிச்சிம்மா. ஆமா, மனதிலையும் குணத்திலையும் சங்கை சுட்டாலும் மென்மை மாறாது. மேன்மக்கள் மேன்மக்கள் தான். மேன்மக்கள் மேன்மக்கள். ஆமா, அப்பேற்பட்ட பாண்டியர் வம்சத்தில மறவர் குலத்தில மரப்பாம் பொம்மையிலே பிறந்தவர்கள் மறவர் மரத்தி. ஆமாம். கொண்டையோடு பிறந்தவர்கள் கொண்டையங்கொட்டார். கொண்டையங்கொட்டார் மறவர். அப்பேற்பட்ட கைலாசத்திலே இருந்து ஆண்டவனுடைய அருளால சிவபெருமானுடைய கைலாச வாசலே திருக்கல்யாணத்தில் நடக்கும்போது பிறந்தவர்கள் தான். பார்வதி கேட்ட மரப்பாம் பொம்மையிலே ஆண் பொம்மையானது மறவன் என்றும் பெண் பொம்மையானது மரத்தி என்றும் பிரம்மதேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு அந்த மறவன் மரத்திக்கு மாடப்பத்தேவர் மாடிப்பிள்ளை என்று பேர் கொடுத்து அகப்ப நாடு தேசத்தையும் தார வார்த்து கொடுத்து அந்த அகப்ப நாடு தேசத்தை மாடப்ப தேவருமா மாடிப்பிள்ளை மரத்தியுமா ஆலேனும் தேவியுமா ஆனந்தமா ஆண்டு வாரா மாடப்ப தேவருமா மாடிப்பிள்ளை மரத்தியுமா அகப்பநாடு தேசங்களே கலவேணும் மனைவியுமா மனைவியோ அங்கே கலந்து கூடி ஆண்டு வாரா மனைவியுமா இணைந்துகுடி ஆண்டு வாரா மாடப்ப தேவருமா அந்த மாடிப்பிள்ளை மரத்தியுமா ஏன் நகமும் சதையும் போல அவர்கள் நலமுடனே ஆண்டு வாரா ஐயா பூவும் நல்ல மனமும் போல புகழ்ந்து கூடி கண்ணு நல்ல எவையும் போலே கலந்து கூடி ஆண்டு வாரா எமையும் போலே வாழ்ந்து வாரா அவளை ஆண்டு வரும் இருவருக்கும் அகப்ப நாடு தேசத்தில ஆடு உண்டு மாடு உண்டு அடுக்கு மெத்த வீடு உண்டு கோபுரமா முன்னாலே அதுக்கு கொடிமரம் தங்கத்தால கோபுரம் முன்னாலே கொடிமரம் தங்கத்தால அந்த அகப்ப நாடு தேசத்தில மாடப்ப தேவருமா மாடிப்பிள்ளை மன்னன் தேவி இருவருக்கும் ஆலகட்டை சாவடி அசந்திருக்க மண்டகம் ஐயா குதிரகட்டை சாவடியா இருக்க மண்டகமா மன்னன் தேவி இருவருக்கும் மண்டகமும் முன்னாலே மாளிகையும் தங்கத்தாலே பாவுரமும் முன்னாலே கொடிமரமும் தங்கத்தாலே முன்னாலே கொடிமரமும் தங்கத்தாலே அவருக்கு யார் இருக்கு குளமே யார் குளத்து மாடப்ப தேவருக்கும் மாடிப்பிள்ளை மன்னன் தேவி இருவருக்கும் பந்தடி மேலைகளா பல்லாக்கு சாவடியா மேலைகளா பல்லாக்கு சாவடியா
மாடப்ப தேவருதான் அம்மையா ஏ மாடி பிள்ளை மரத்தியுந்தான் அம்மண்ணா ஏ ஊரை எங்க திரவளைஞ்சு அம்மையா ஏ உயரமான கோட்டை போட்டு அம்மண்ணா ஐயா திரவளைஞ்சு அதுல ஒரு கோட்டை போட்டு அது 7 சுத்து கோட்டைக்குந்தான் 21 வாசல் வைத்து மாடப்ப தேவரும் மாடி பிள்ளை மரத்தியும் மன்னனும் தேவியும் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஐயா ஒற்றுமை ஆண்டு வாரா ஒத்துமையா ஏ மன்னன் சொல்ல மனைவி கேட்டு மனைவி சொல்ல மன்னன் கேட்டு நாடு தேசங்களே நீதியோடு நேர்மையோடு மாடப்ப தேவருதான் அங்க மகிமையுடன் ஆண்டு வாரா சீமையை மாடப்ப தேவரும் மாடி பிள்ளை மரத்தியும் நீதியோடும் நேர்மை தவறாம தர்மத்தை மறக்காம நீதி நேர்மை தயவு தாட்சிணியத்தோடு தனியரசு அகப்பநாடி சீமையை அரசாண்டு கொண்டிருக்கிறார். யார் இருக்காங்க? மாடப்பத்தவரும் மாடிப்பிள்ளை மரத்தியும் அல்ல ஆளலும் தேவியுமாக உடலும் உயிருமாக நகமும் ஜதையுமாக நல்ல ரசி செய்து கொண்டிருக்க ஆண்டவர் இருவருக்கும் இறைவன் அருளால் செல்வாக்கு நிறைந்திருக்கு சீர் சிறப்போடு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். மண்ணு மனையோடும் ஆடு மாடோடும் கூட கோபுரத்தோடும் நஞ்ச புஞ்சையோடும் எல்லா செல்வாக்கோடும் சிறப்புடனே அரசாங்கம் செய்து வரக்கூடிய மாடப்ப தேவரும் அவருடைய மனைவியான மாடிப்பிள்ளை மரத்தியும் ஒரு 2 பேருக்கும் ஐயா கண்ணுக்கு பின்னால அவருக்கு காணியால குழந்தை இல்ல ஏ அந்திய காலத்திலே அரசு செய்ய பிள்ளை இல்ல அந்த மாடப்ப தேவரும் ஏ மாடி பிள்ளை மரத்தியும் ஒரு பிள்ளை வர இல்லாம பெருங்கவலை அடைந்து வாரா என் மகள ஒண்ணு இல்லாம மலக்கவலை அடையுவாரோ கொண்ட வேணும் தேவியோமா குழந்தை ஒண்ணு இல்லாம ஒடுங்கவலை அடையுதாரே மங்கையான மாடி பிள்ளை மாடப்ப தேவரிடம் பிள்ளை ஒண்ணு இல்லாம ஏ அழுது புலம்புவாள் ஆவிதினலாகுவாள் ஏ ஐயாவே தேவரையா என்ன மலடி மலடி என்று மாநிலத்தார் பேசுதார் குழந்தை இல்ல இரிசி என்று குளத்தாரும் பேசுதார் ஏ இரிசி இரிசி என்று இரிசி இரிசி என்று இணைய இனத்தாரும் பேசுதாரே இனத்தாரோ இது ஒளி விதிப்படியோ உடையானின் சொல்பிலேயோ பிரம்மனுடைய எழுத்துக்கு பின்னெழுத்து கிடையாது அண்ணே எழுதுனவன் அழிச்செழுத மாட்டான்
அஞ்சாமி எந்துரே பிள்ளை இல்ல குறைவோடு இருப்ப பிள்ளை இல்லாத குறையோடு இந்த பூலகத்தில் நான் பேர் கேட்டுவாரேனே மதலை இல்லாத மனக்கவலைகள் உங்கள் மனைவியான மாடி பிள்ளைக்கு மன வருத்தம் அதிகமா இருக்கு. சுவாமியே மன்னவா மணவாளா நான் கூட வச்சதென்னங்கண்ணே கொலகுலையா உட வைச்ச தென்னங்கண்ணே கொலகொலையா காய்ச்சிருக்கு பக்க வைத்த தென்னங்கண்ணே பாலை அது வாங்கியிருக்கு இந்த பாவி வச்ச தென்னங்கண்ணே பாவி வச்ச தென்னங்கண்ணே இன்னைக்கு பாலை கூட வாங்கலையா வரும் என்னதான் என்னலைய சிந்தையில பெண்ணாக பிறக்கணும் இந்த பூமியில வாழணும் நம் அங்கேயாக பிறக்கணும் மாநிலத்தில் மன்னவேரே மன்னவேரே மணவாளா இருந்தாலும் எழப்போந்தா எழப்போமையா நான் இறந்திட்டாலும் குத்தமில்லை குத்தமில்லை இருந்தாலும் இழப்பா ஐயா ஐயா மழப்ப தவிர பாடி ஈஸ்வரனி வரந்தரோ சப்பாணி மாட சுவாமி ஒன்புகளை நாங்க பாடி உள்ளத்தில வரந்தரோ சப்பாணி மாட சுவாமி மறந்த சில கதைகள் எல்லாம் மனதில் வந்து அறிய வைப்பா எனக்கு மனதில் வந்து அந்த அப்பனோட தேசத்தில மாடப்பத்து அவருமா பிள்ளை மரத்தியுமா முதல ஒண்ணு இல்லை என்ன மனங்கலங்கி வாடுவாரா ஒரு பிள்ளை வர இல்லை என்ன மன்னவனும் தேவியுமா அங்க பெருவரத்தம் அடையுவாரா மன்னாதி மன்னா மாடப்ப தேவரையா உங்க மனைவியான
மாடி பிள்ளை மரத்திக்கு இதனால் இதுவரைக்கும் இதுவரைக்கும் என் வயத்திலே ஒரு கருஜனிக்காம ஆமா சாமி ஒரு கை குழந்தை இல்லாமல் இத்தனைக்கும் நான் பெண் பிறந்த ஆமையோ பிள்ளை செல்வம் இல்லாமல் பெருவரத்தை அடைந்து வாரேனே வாரண சுவாமி அதனால் ஐயா மாடப்ப தேவர எனக்கு தான் குழந்தை இல்லாமல் போனாலும் நம்மளுடைய காலத்திலே நம்ம கண்ணுக்கு பின்னால காணியால பிள்ளை வேண்டாமா வேண்டாமா சாமி அதனால ஒரு குழந்தைய போய் தெத்தெடுக்கணும் தெத்தெடுத்தாவது காசுக்கோ பணத்துக்கோ ஒரு குழந்தைய வாங்கி ஆமையோ அப்பேற்பட்ட குழந்தைய நம்ம வளர்த்து பெருமையடைய வேண்டாமா சாமி அதனாலே நம்ம பிள்ளைய தெத்துக்கோ காசுக்கோ பணத்துக்கோ வேலைக்காவது பிள்ளைய வாங்கணும். இன்னைக்கு தான் நமக்கு இன்னொரு பிள்ளை பிறக்க போகுது. நம்மளும் பொறுத்து பார்த்தோம், கோவில் கோயிலா அலைஞ்சு பார்த்தோம், எவ்வளவோ தர்மங்களை அப்புறம் நமக்கு தாரணியில் ஒரு பிள்ளை இல்லை. அதனால நம்ம காசுக்கோ பணத்துக்கோ தெத்துக்கு பிள்ளை எடுத்து வளர்த்து பார்ப்போமே அப்படின்னு சொன்னா இந்த மாடிப்பிள்ளை மாடிப்பிள்ளை சொன்ன உடனே மாடப்பத்தேவர் சொன்னார், ஏடி அம்மா மாடிப்பிள்ளை நமக்கு தெத்துக்கோ காசுக்கோ பணத்துக்கோ விலைக்கோ பணத்துக்கு பிள்ளை வாங்கி அந்த பிள்ளைய வளர்த்தாலும் அந்த பிள்ளை நமக்கு கடைசி காலத்தில் கை கொடுக்குமா? அதனால காசுக்கோ தெத்துக்கு பிள்ளை வாங்கி வளர்த்தோம்னா அதில் உள்ள பகை என்ன தெரியுமா? தெத்து கோரு பிள்ளை வாங்கி திருவதியில கொண்டு விட்டோம் திருக்கடுமே நிறைஞ்சீரோமோ தெரிந்த ஜனத்தாரும் மதிப்பார்களோ நிறைஞ்சேருமா பணத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி பந்தலில கொண்டு விட்டோமான பந்தல் எல்லாம் நிறைஞ்சேருமோ நம்மளை பார்த்த ஜனத்தாரும் மதிப்பார்களோ காசு கோரே பிள்ளை வாங்கி கடத்தெருவில் கொண்டு விட்டோம் கடைத்தெருவோ நிறைந்தேருமோ நம்மளை கண்ட ஜனத்தாரும் மதிப்பார்களோ நிறைந்தேருமோ அதனால காசுக்கோ பணத்துக்கோ தெத்துக்கு பிள்ளை எடுத்து வளர்த்தோம்னா அது கடமைக்குத்தான் பிள்ளையை தவிர கடைசி காலத்துக்கு நமக்கு பிள்ளை இல்லை. ஓட்டி வளர்த்தாலும் ஊரா விட்டு பிள்ளை தானே நீ. அது விவரம் தெரியும் நீங்க அப்பா அம்மா விவரம் தெரிஞ்சா. ஆமா பெத்தப்பன் சித்தப்பன் செத்தப்படவே ஆயிடுவானா? அதனால
அதனால காரியம் கலந்தடிச்சு தண்டிக்கும் அப்பா அம்மா. ஆமா காரியம் முடிஞ்ச பிறகு காலவாரி. அதனால நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தாதான் தனக்குன்னு உதவுன்னு சொல்வார்கள். அதனால நம்ம வயத்துல பிள்ளை இல்லாலும் தெத்துக்கு பிள்ளை எடுத்து வளர்க்க சொன்னா அதையும் மாட்டோம்னு சொல்லியாரு. ஆனா நானும் ஒரு காலத்துல நமக்கு பிள்ளை ஒண்ணு இல்லைன்னா அந்திய காலத்துல நம்மளை கொண்டு போகும்போது அங்க என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? பிள்ளை இல்லாத காலத்துல நம்ம மாண்டு மடிந்து மரணலோகம் போனாலும் மடிந்து சிவலோகம் போனாலும் அதுல உள்ள சடங்கு முறைகள்ல சங்கடம் என்ன நடக்கு தெரியுமா? என்ன நடக்கும் ஐயா? கரையோரோ கரையோரோ கெண்டி தூக்க போராட்டம் நடக்கும் கரையோரோ கரையோரோ அங்கும் கரைக்க போராட்டம் நடக்கும் அங்கும் கரைக்க குளத்தும் கரையோரோ வட வடக்க போராட்டம் நடக்கும் கரையோரோ போராட்டம் செம்பு எடுக்க போராட்டம் நடக்கும் செம்பு எடுக்க மடப்பதவரையா மாண்டு மடிஞ்சாலும் மரணலோகம் சார்ந்தாலும் சொக்காரஞ்சவக்காரு பிணத்தெடுப்ப முன்னாலே கதவடப்பம் பின்னாலே நாடு தேசத்தில மன்னனோட படுகளமோ மந்திரி போராட்டமோ அகப்பநாடு ஜீமையில ஐயா கட்டாயம் நடக்கும் ஐயா. அது கட்டாயமா நடக்கும் ஐயா. அதனால மன்னன் படுவளமும் மந்திரி போராட்டம். நம்ம கடைசி காலத்துல ஒரு பிள்ளை இல்லைன்னா பெரிய பெரிய சண்டைகள்லாம் வரத்தான் செய்யும். ஆமா, என்னதான் பிள்ளைய பெற்றாலும் வெளிநாட்டுல இருந்தாமுன்னா அவன் வரதண்டிக்கு அந்த கட்டணத்தை வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? அந்த பிரேயத்தை இணைவாங்க. அவன் என்னைக்கு வரானா அது அன்னைக்கு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்க முடியும். வேலையில தூக்கி கொண்டு பாடுங்கடா, வெள்ளத்துல தூக்கி கொண்டு போடுங்க. காலகாலத்துல ஒன்று சேப்பா அப்படின்னு 1000 தான் அந்த பெத்தம வந்தாலும் அவன் வெளிநாட்டுல இருந்தா அந்த தாப்பனுக்கு உதவ மாட்டாங்க. அதான் பிள்ளைதான் இந்த உலகத்துல உதவணும். அடுத்தவன் வந்து உதவிட்டாமனா நாளைக்கு சொல்லி காட்டிடுவான். எப்படி சொல்லி காட்டுவான்? ஏல நீ மவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி சம்பாத்தியம் பண்ணினிய உன் புள்ள உழைச்ச பணம் மேல உதவணிச்சு பக்கத்து வீட்டுக்கார இந்த சொக்காரம் தொட்டு வந்துதானே அவங்க அப்பனை தூக்கி போட்டுச்சு. ஆமா, என்ன பொண்ணு பொருளை தேடி என்ன நாம் இல்லைன்னா அன்னைக்கு அந்த நாரி போயிருக்குமே. அதனால சொக்கார நல்லவனும் இருப்பான், கடைசி காலத்துல சொல்லி காட்டுவனும் இருப்பாங்கல்ல.
இருப்பான். என்ன வச்சுதான் உனக்கு வாழ்வு? நான் இல்லைன்னா உன்னை நான் வளர்க்கலன்னா உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சிருப்பேனா அப்படின்னு சண்டையில சொல்லி காட்டுவான். அதான் நல்ல சொக்காரன் சொல்லி காட்ட மாட்டான், பொல்லாத சொக்காரன் சொல்லி காட்டிடுவான். ஆமா சொல்லி காட்டிடுவான். ரத்தத்துல உள்ள சொல்லி காட்ட மாட்டான். மாவனே நான் வர லேட் ஆகும், நீ போய் அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான். இந்த நான் தெரிஞ்சு அம்மா மில்ட்ரியில தான் இருக்காங்க. நீங்க இருக்க இடம் ஊர் வந்து பம்பளிப்பட்டணம். இருக்கும். அதனால தனக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தாதான். அதனால இந்த அகப்பநாடு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய மாடப்பத்தேவரும் மாடிப்பிள்ளையும் பேர்பட்ட பகைகளை சொன்ன போது அப்ப சொல்லுதா மாடிப்பிள்ளை இப்படியும் சொன்னாலும் கேட்க மாட்டேங்காரு, உங்க மனம் போல போனாலும் போக மாட்டேங்காரு. ஒரு முடிவு எடுத்திருக்கேன் கேட்கியரா? என் வயத்துல தானே பிள்ளை இல்ல, இது ஒரு கல்யாணத்தை முடிச்சுக்கோருமே. ஒரு கல்யாணம் முடி இல்லைன்னா என் தங்கச்சி வதி இருக்கா, அவளை வேணா கல்யாணம் முடிச்சுக்கோறோம். சொல்ல மாட்டான்ல. அப்ப உள்ளவன் குழந்தையால கல்யாணம் முடின்னு பொண்டாட்டி சொன்னாலும் ஏட்டி நீ இருக்கும்போது எதுக்கிட்டி வந்த தங்கச்சி அப்படின்னு சொல்லுவான் அப்ப உள்ளவன். இப்ப உள்ளவன் குழந்தையாருக்கு வீட்டுல தான் பொண்ணே எடுக்கும். அதனால இப்படி கல்யாணம் முடிச்சுக்கோங்க என்று மாடிப்பிள்ளை மறைத்தியும் மாடப்பத்தேவரிடத்திலே சொன்ன போது அப்ப ஞான் சொல்லுதாரு மாடப்பத்தேவரு, நம்ம அந்த வார்த்தையை சொல்ல மாட்டோம். லட்சம் மண்ண கொடுத்துட்டாலும் லட்சம் மண்ண கொடுத்துட்டாலோ லட்ச நம்பல் கிடைக்காதம்மா, லட்ச நம்பல் கிடைக்காதம்மா. கொடுத்துட்டாலோ கிடைக்காதம்மா 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 கிடைக்காதம்மா. அம்மா கோடி பொண்ணை கொடுத்துட்டாலோ அள்ளி அள்ளி கொடுத்துட்டாலோ உன் குணத்தை போல கிடைக்காதம்மா கிடைக்காதம்மா. அடி குணத்தை போல கிடைக்காதம்மா கிடையாதம்மா. அள்ளி அள்ளி கொடுத்துட்டாலோ உன் குணத்தை போல கிடைக்காதம்மா கிடைக்காதம்மா. ஆடி பிள்ளை குணத்தை போல கிடைக்காதம்மா. கிடைக்காதம்மா. பணத்தை அள்ளி கொடுத்துட்டாலும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டாலும் உன் பாசம் போல கிடைக்காதம்மா. ஆடி பிள்ளை பாசம் போல கிடைக்காதம்மா கிடைக்காதம்மா. கொடுத்துட்டாலோ உன்னோட பாசம் போல கிடைக்காதம்மா. உன் பாசம் போல கிடைக்காதம்மா. கிடைக்காதம்மா. மாடப்பத்தேவருதான் என் மனைவியிடம் சொன்ன போதே என் மங்கையாள மாடி பிள்ளை ஆறாத கண்ணீர அங்கமெல்லாம் சொர விட்டா மாடப்பத்தேவரிடம் மாடி பிள்ளை சொல்லுவாளா சொல்லுதா இப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, கல்யாணம் முடிக்க சொல்லுதா மாட்டேங்கியாரு, பிள்ளைய தெத்துக்கெடுத்து வளர்ப்பங்க கேட்க மாட்டேங்கியாரு. அப்ப என்னதான் என்னைக்குதான் நமக்கு ஒரு பிள்ளை கிடைக்க போகுது? அப்பதான் மாடப்பத்தேவர் சொன்னாரு, ஏ மாடி பிள்ளை இறைவன் கொடுத்த செல்வாக்கு நமக்கு அதிகம் இருக்கு. ஏத்த பணத்தை பூட்டியே வச்சிருந்தோம்னா சிறப்பு கிடையாது. ஏத்த பணத்தை கொஞ்சத்துக்கு கொஞ்சம் செலவு பண்ணணும். எங்க செலவு பண்ணணும்? குவார்டர் கிடைக்கும், அங்க போய் செலவு பண்ண தர்மமாகுமா? தானம் வேற தர்மம் வேற. பலனை எதிர்பார்த்து செய்வது தானம், எந்த பலனையும் எதிர்பாராம செய்வது தர்மம். தர்மம் அல்லவா? அதனால தானத்தையும் தர்மத்தையும் ரெண்டையும் ஒண்ணு செய்யக்கூடாது இல்ல. அதனால இந்த மாடப்பத்தேவரும் அடிப்பிள்ளையும் பிள்ளையும் நினைத்தார்கள், நம்ம ஒரு தான தர்மம் செய்வோம்.
பணம் இருக்கிறத வச்சு நம்ம என்னைய போறோம் இதே போற என்னைய போறோம் உலக்கிற பெட்டிக்குள்ள பூட்டி வச்சிருந்தா என்ன ஆக போகுது கரையா காரையாம் பிடிச்சதோட எல்லாமே பேருமுனே 2000 நோட்டு செல்லாம போன மாதிரி போயிட போகுது அதே மாதிரி பேர போய் பாரு அதனால வச்சிருக்கவங்க செலவு பண்ணி எல்லாரும் கொடுத்து வருவாங்க உடனே மாத்திரணும் உடனே இன்னும் பழைய நோட்டு இன்னும் நிறைய பேர் வச்சிருக்காங்கண்ணே இருக்கு யாரும் ஆமா இருக்காங்க அது கருப்பு பணம் ஆமா அப்படியா அதனால ஆமா இருக்கும் பணத்தை செலவழிப்போம் அது செலவழிச்சு பாப்போம் கோயில் குளம்னு ஆமா போய் பாப்போமே போய் பார்ப்போமே பாப்போமே கோயில் குளத்துக்கு போனாலும் போதாது என்ன இன்னும் கோயில போய் நிற்கும் போது குடும்ப கவலை இருக்கக்கூடாது வீட்டு கவலை இருக்கக்கூடாது சொத்து கவலை இருக்கக்கூடாது ஆமா நம்ம கூட்டலியோ வீட்டிலையோ வாசல்ல போட்ட செருப்பு இருக்கோ இல்லையோ எவனும் தூக்கிட்டு போயிட்டானோ கதவு அடிச்சோமா அப்படின்னு நினைக்க கூடாது சிலிண்டர் ஆஃப் பண்ணோமா ஆஃப் பண்ணலையோ அந்த கவலை எல்லாம் இருக்கக்கூடாது ஆமா கோயிலுக்கு வந்த இடத்துல மனம் ஒரே கருத்துல ஒரே மனமா இருந்தா தான் தெய்வத்தினுடைய அருளை பெற முடியும் சிந்தனையா இருக்கணும் அதான் சொல்லியிருக்கான் அங்க ஒரு கண்ணும் இங்க ஒரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்ல அம்மா சொல்லியிருக்காம்ல ம். அது மாதிரியே ஆடே அழிகடல் ஆடம்பரத்தை ஆண்டம் விரும்ப மாட்டாரு மாட்டாருல ஏழைக்கு ஏழை எளியவருக்கு எளியவர் ஏழையின் பங்காளம் தான் இறைவன் இறைவன் இந்த ஏழை பங்காளம்னு சொல்லுதோம்னா இறைவனை போல் மற்றொரு தெய்வம் இந்த உலகத்துல கிடையாது கிடையவே கிடையாது அந்த ஆண்டவன் சதாசிவன் ஜாம்பலருவ சர்வலோக நாயக ஆபத்தின் அந்தக ஆமா அவர் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை அதனால இருக்கக்கூடிய சொத்து சுவங்களை மண்ணு மனைகளை நமக்கு என்ன கொல்லியா பிள்ளையா பிள்ளையா பிள்ளை பிறந்த அன்னைக்கு இப்போ சொத்து சுவத்தை சேர்த்துக்கிடுவோமே பார்த்து கொடுவோமே இருக்கும் பணத்தை செலவழிப்போமே செலவழிச்சு பாப்போமே அப்படி நம்ம அண்ணனும் தெய்வீகமாக ஆமா அன்னதானம் ஜரணதானம் ஆதானம் கோதானம் ஆமா வச்சிரதானங்கள் எல்லாம் வகை வகையாக செய்தார்கள் ஐயா கோயில் கண்ட இடங்கள் எல்லாம் கோபுரத்தை கட்டுவார் கொடிமரத்தை நட்டுவார் கொடமுழக்கு நடத்துவார் கோயில் கண்ட இடத்துல இந்த கோபுரங்கள்லாம் பழைய பழைய கோபுரங்கள் இருக்கும்ல ஆமா இடிஞ்சு சிதலமான கோயிலில் உள்ள கோபுரத்தை இவங்க எடுத்து ஆலய நிர்ணயம் பண்ணுதாங்க அந்த கோபுரத்தை கட்டுதார்கள் கொடிமரத்தை நாட்டுதார்கள் குடமுழக்குகள் செய்தார்கள் கும்பாபிஷேகம் நடத்துதார்கள் நடத்துதார்கள் அது மட்டுமா வேற என்ன தூரத்துக்கு தூர வழி உறவலே சுமை தாங்கி கட்டி வைத்தார் காதத்துக்கு காத வழி வைத்தாவலே அங்க கல்மண்டபம் கட்டி வைத்தார் வைத்தோ தூரதுல சுமப்பவர்க்கு சுமப்பதற்கு அங்கே சுமை தாங்கி கட்டி வைத்தார் ஐயா ஆண்டி பரதேசியர்க்கு அங்க அன்னை சத்தம் கட்டி வைத்தார் ஐயா பால் குடிக்கும் குழந்தைக்கு அங்க பால் மடங்கு கட்டி வைத்தார் அந்த மாடப்ப தேவருமா மாடி பிள்ளை மரத்தியுமா அப்பனடு தேசத்தில குத்தாலோரோடு போட்டா புறத்து ஆலங்கண்ணை வைத்தா ஆவராஜங்கோடு போட்டா படந்த ஆலங்கண்ணை வைத்தா ராமேஸ்வரரோடு போட்டா ராமேஸ்வரரோடு போட்டா அங்க நட்டு வைத்தார் ஆலங்கண்ண தூரத்துக்கு தூரவெளி சுமதாங்கி கட்டி வைக்காவோ கட்டி வைக்காவோ சுமதாங்கினா பாத்திருக்கீங்களா நான் பாக்கிறேன் எவ்வளவு பார்த்தேன் இல்லையா ஆமா நீங்களாம் பார்த்துக்க மாட்டிய ஆமா நீங்க இப்ப பிறந்த பிள்ளையெல்லாம் பிறந்த பிள்ளைங்க வந்து ஆமா 2K கிட்ஸ் அம்மா 2K கிட்ஸ்னா இப்ப உள்ள பிள்ளையா உள்ள பிள்ளைங்களா 90 கிட்ஸ்னா 90க்கு முன்னால பிறந்தவங்க 90க்கு முன்ன பிறந்தவங்க அம்மா அதனால ஆமா தூரதொலை சுமப்பருக்கு சுமதாங்கினா தலையில பாரத்தோட போறவங்க இறக்க முடியாது இறக்குனா தூக்க முடியாது தூக்க முடியாது அதுக்கு 2 பட்டிய கல்ல போட்டு அதுக்கு மேல ஒரு படலை கல்ல போட்டிருப்பாங்க போட்டிருப்பாங்க அதான் சுமதாங்கி ஆமா சுமதாங்கி ஊருக்கு அவுட்டர்ல ஆமா நடு காட்டுல இருக்கும் இருக்குமியோ ஏன்னா இறக்கத பாரத்தை ஏத்ததுக்கு வழி இல்லைன்னா அந்த சுமதாங்கில வச்சு தூக்கிட்டு போவாங்க தூக்கிட்டு போவாங்க அதான் தூரத்துக்கு தூர வழி சுமதாங்கி ஆமா காதத்துக்கு காத வழி கல்மண்டபம்னா
இந்த ரோட்டு வரத்துல பாத்தீங்கன்னா எத்தனை கல்மண்டபம் இருக்கு. பாத்தியலா எத்தனை என்ன இருக்கு. எத்தனை மண்டபம் இருக்கு பாத்தியலா. ஆமா, இந்த வன்னி குழந்தை தேவர் குளத்து ரோட்லயுமே ஒரு கல்மண்டபம் இருக்கு. அப்படியா? அது மாதிரியா நம்ம நயினாரத்துக்கிட்ட பிள்ளையார் கோயில்ல ஒரு கல்மண்டபம் இருக்கு பாத்தியலா. அம்மா இருக்குல்ல. மேலாரத்துல ஒரு கல்மண்டபம் இருக்கு தெரியுமா. அதான் காலை சடைச்சு போறவங்களுக்கு, இந்த வேணா கொதிக்க வெயில்ல போறவங்களுக்கு அதுதான் இளைப்பாறு மண்டபம். ஆமா, குத்தால ரோடும் குருத்தாலம் கண்ணெல்லாம் ரோட்டு வாரத்துல போட்டார்கள். இந்த பைபாஸ் ரோட்ல எத்தனை மரம் இருக்கு பாத்தீங்களா. பாவநாசர் ரோடு போட்டார், படந்த ஆலங்கண்ணை வைத்தார். ராமேஸ்வர ரோடு போட்டார், நட்டு வைத்தார் ஆலங்கண்ணை. இப்படியாக அன்னதானம், ஜுரணதானம், ஆதானம், கோதானம், வஜ்ரதானங்கள் எல்லாம் ஐயா தான தர்மம் செய்தால், தான தர்மம் செய்தாலும் தவ குழந்தை கிடைக்கலைய. அள்ளி தர்மம் செய்தாலும், அள்ளி தர்மம் செய்தாலும் ஆளப்பிள்ளை கிடைக்கலைய. என்ன தர்மம் செய்தாலும் அவர்களுக்கு அந்தும் பிள்ளை கிடைக்கலைய. ஏந்தும் பிள்ளை கிடைக்கலைய. அவளை பிள்ளை ஒண்ணு கிடையாம மாடி பிள்ளை சொல்லுவார். மன்ன வேறு எங்கனவா யஜமானி ரஜகிளிய. என்னைய தர்மம் செய்தான் அந்த இறைவனுக்கு மனை இறங்கி நமக்கு ஒரு ஏந்தும் பிள்ளை கொடுக்கலைய. கொடுக்கலைய மன்னா. அள்ளிப்பணங்களை தர்மம் செய்தும் ஆளப்பிள்ளை நமக்கு இல்லையே. இல்லையே சாமி. கோடி தர்மங்கள் செய்தும் நமக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுக்கலையே ஐயா. இந்த இறைவன் எனக்கு நமக்கு எப்போது பிள்ளைய கொடுக்க போறாரு. எனக்கு 8 குத்துக்கு இளையவா. ஆமா, உன் பிறண்டு பேர் என்ன பேரு. அதனால எனக்கு நேர 8 குத்துக்கு இளையவளா இருக்கா. நேத்து கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆனிச்சு. அவ வயசு பிள்ளைக்காரியா இருக்கா. பிடிக்க ஜம்பு இல்லாதவா. அவ குரணி பிள்ளை பெத்து இருக்கா. என்ன படுக்க பாய் இல்லாதவா. அவ 10 பிள்ளை பெத்து இருக்கா. குடிக்க செம்பு இல்லாதவா குருணி பிள்ளை பெத்திருக்கா. பெத்திருக்காள ஐயா. அம்மா படுக்க பாயிரம் அவர் என்ன சொல்றாரு. படுக்க பாய் இல்லாதவ 10 பிள்ளை பெத்திருக்கா. எதிர்த்த வீட்டுக்காரிக்கு 7 பிள்ளை இருக்கு. நான் தான மலடி யானை. நாட்டில் வேற மலடி இல்லையோ. ஒரு தீதான மலடி யானை. ஒரு தீதான மலடி யானை. இந்த உலகத்தில மலடி இல்லையோ. ஒரு தீதான மலடி யானை. மாடிப்பிள்ளை வாதம் கொண்ட வயர் உழைந்தா. எடுப்பறிந்த குறுக்கறிந்தா. அழிதொடிய வயர் உழைந்தே. அழிதொடியா ஒரு ஆண்மகனை ஒரு ஆண்மகனை செல்லம் அவ வயத்தில்தான் செல்ல மகன் பிறக்கானே. செல்லம் அவன் பிறக்கும் போது வலது கால ஊனத்தோடு வலது கால வருஷம் அவன் பிறப்பான். அந்த வருஷம் அவன் அழகு திரும்பவன் தான். ஊனத்தோடு பிறந்தவன். ஊனத்தோடு பிறந்த போது
அழகு மகன் பிறந்தன கூடியிருந்த பெண்கள் கூடியிருந்த அந்த குலவையது செல்ல திருமவனுக்கு ஒப்புள் கொடி அறுப்பாரா அவனுக்கு கொடுப்பாடி ஜன ஊட்டி அறுப்பாரா நாடு தேசத்தில மாடப்ப தேவரும் ஆடி பிள்ளை மறைச்சி செல்ல மகன் பிறந்தவன் செல்ல மகன் பிறந்தான் என்று சீனி பாலம் செலவு செய்தார் அருமவன் பிறந்தான் என்று பிறந்தான் என்று அங்க அள்ளிவனான் செலவு செய்தார் பிறந்தான் என்று நாடு தேசத்தில் மாடப்ப தேவரும் மாடி பிள்ளை மரத்தையும் செல்ல திருமவனத்தான் வாரி எங்க கையில் எடுத்து வரநிலைச்ச முத்தான் ஏந்தி எங்க கையில் எடுத்து எனது கண்ணா வாரி எங்க கையில் எடுத்து கோடியில ஜாமுத்தமிட்டார் கையிலெடுத்து அழகு திருமவனத்தானே நாடு தேசத்தில பிறந்த உணவாத்தையில அவரு சமுதாய மக்களைத்தான் அரண்மனைக்கு அழைத்து வந்தேன் செல்ல திருமவனுக்கு தான் எங்க தேவமாறு கூட்டத்தில அகப்பநாடு சீமையில அழக பேரு கொடுக்க போறார் அடப்ப தேவரும் ஆடிப்பிள்ளை மரத்தையும் பிறந்த மகனுக்கு யார் நாமம் கொடுக்க வேண்டாமா? அகப்பநாடு சீமையில் உள்ள தேவாதி தேவர் சொந்தங்களை எல்லாம் அழைத்து வரவழைத்து அரண்மனையிலே இருக்க வைத்து வேண்டிய உபச்சாரம் செய்து வந்தவங்களுக்கு பந்தி போஷணம் சாப்பாடு தான் எல்லாம் உபச்சாரம் எல்லாம் நடத்தி அழகு திருமகனுக்கு அந்த தேவர் சமுதாய மக்களுடைய முன்னிலையில அகப்பநாடு தேசத்தில அழகு மகன் வலதுகால் ஊனத்தோடு உச்சத்தோடு பிறந்திருக்கான். அப்பேர் வெட்ட மகனுக்கு இவன் தரணியால பிறந்த மவன் அழகு திருமவனுக்கு தான் மாடப்ப தேவருதான் ஆடிப்பிள்ளை மரத்தையும் தான் ஏன் மகிமையோடு பேர் கொடுக்கார் ஏ சப்பாணி முத்து என்று சப்பாணி முத்து என்று அவனுக்கு சந்தோஷமா பேர் கொடுக்கார். சந்தோஷமா அந்த சப்பாணி முத்து பாலகன யாகப்பநாடு தேசத்தில் ஐயா ஊட்டி எங்க வளப்பா உடலி எல்லாம் ஏத்தி எங்க தியாகம் எல்லாம் அழகு மகன் சப்பா
மகன் ஜப்பானிய தோளரியில தொட்டி கொடையரியில மார்வெளியில தொட்டி கேட்டு மடியரியில மடியரியில என்ன ஊட்டி எங்க வளப்பாரா உடலி எல்லாம் நீ முருக சப்பானி முத்துவையும் வாராட்டி தாளாட்டி ஒட்டதன கீராட்டி தாளா செல்ல தேரு செல்ல தேரு செல்லம்மவன் ஜப்பானியா கட்டிலும் தொட்டிலும் கருத்தோடு வளப்பால் சப்பானி முத்து பாலகன் வலது காலம் உணத்தோட பிறந்திருக்கிறான் என்ன ரொம்ப ஒண்ணு லேச காலை இழுத்து நடப்பாரு காலை இழுத்து நடப்பாரு அப்படி சப்பானி முத்து பாலகன் நாலு ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணம் கண்ணை இமை காப்பது போல அந்த பாலகனாகிய ஜப்பானி முத்து பாலகனை கண்ணுக்குள்ள வச்சு கனகஞ்சொலிதாகும். ஏன்னா ஒத்தைக்கு ஒரு முகம் இல்ல, ஒரு முகம்னு பிற பார்க்கறதுக்கு செய்யணும். தரையில விடாம தண்டக்காலு நோகாம பூமியில விட்டா பொற்பாத நோகம்னு தோளில தொட்டில் கட்டி தொட மேல நடவரத்தி மார்பில தொட்டில் கட்டிதாவோ மடியிலேயே நடக்க வைக்காவோ மடியிலே நடக்க வைக்காவோ. சப்பானி முத்துவ மாடப்ப தேவரும் மாடிப்பிள்ளை மரத்தையும் தங்கம்னு தாங்குதாவோ. ஆமா தாங்குதாவோ. ஏழமண்ணு ஏந்துதாவோ. ஆமா மார் மீதும் அடி மீதும் தொட்டிலும் கட்டிலும் ஆமா அழகு மகனாகிய ஜப்பானி முத்துவ ஆமா ஐயா அகப்ப நாடு தேசத்திலே பாதுகாத்து வாரார்கள். பாதுகாத்து வார போதே ஜப்பானி முத்துக்கு ஒன்னவது வயதாச்சு ஐயா வயதுமாச்சு வந்து விளையாடுவானா வந்து விளையாடுவாரா அந்த ஜப்பானி முத்து வந்தா இரண்டாவது வயதாச்சு அவரை இழந்தரித்து நடக்கலானா ஏ ஜப்பானி முத்து வந்தா ஏ மூணாவது வயதுமாச்சு ஏ ஜப்பானிக்கு முகம் பார்க்கும் பருவமானா மூணாவது வயதில சப்பானி முத்துவுக்கு மொட்டையிட்டு காது குத்தி முடியறைக்கு அழகு பார்த்தால் காதுக்கு கடுக்கம் போட்டு கைக்கு தங்க காப்பும் போட்டார் அறையில் இட்டு அரணாளி மேல் முறுக்கு ஜப்பானிக்கு நாலாவது வயதாச்சு ஜப்பானி நடந்து ஓடி விளையாடுதா ஜப்பானி நடந்து ஓடி